அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது இவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகின்றதா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, அவர்களுடைய பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி காணப்படும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துடிப்புடன் வேகமாக செயலாற்றும் கன்னிராசியினரே, நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடையவர். இந்த ஒரு ஆடி மாதமானது உங்களுக்கு பணவரவு பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுக்கும். மனக்குழப்பங்களானது உங்களுக்கு உண்டாகலாங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. காரிய தடைகளானது இப்பொழுது உங்களுக்கு விலகும். புதனினுடைய சஞ்சாரங்கள் பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவலும் நல்லதாகவே உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலைகள் மாறி முன்னேற்றங்களானது உண்டாகும். லாபங்கள் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களையும் காண்பார்கள். குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகளானது நிலவும். உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. அதே போல கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க. குழந்தைகளினுடைய செயல்பாடுகளானது மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு உண்டாகலாம். அதேபோல் பெண்களுக்கு தொலைதூர தகவலானது மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்குங்க. பயணங்களால் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாகவே உங்களுக்கு முடியும். திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும். இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களானது நிகழும். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவலும் சேரும். உங்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகளானது ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகளானது வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா இப்பொழுது தாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானங்களானது அவசியம் என்பதை உணருங்கள். திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு திருமணங்களானது பார்த்தீங்கன்னா இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களை சார்ந்த விஷயங்களை தவிர தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். அதே போல் குடும்பத்தில் பெரியவர்களை பார்த்தீங்கன்னா அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படாமல் பார்த்து கொள்வது உத்தமம். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுய லாபங்களானது காணக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உருவாகும். புதிய நபர்களினுடைய அறிமுகத்தை கவனமுடன் கையாள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் மன அமைதியையும் நீங்கள் பெறலாம். இந்த மாதம் நல்ல பொருளாதார வளங்களும் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகுங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல இனிப்பான செய்திகள் காத்திருக்கிறது. எந்த பிரச்சனையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமைகள் உங்களுக்கு சேரும். மனதில் இருந்து இனம் புரியாத வேதனைகள் அகலும். குடும்பத்தில் வீடு மனை விஷயத்தில் இருந்து சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறுங்க. உறவினர்களுக்கு விருந்து விழாக்களுக்கு செலவுகள் செய்வீர்கள். அதேபோல் புதிய சொத்துக்கள் வாங்கலாம். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மனைவி வழியே இருந்து கருத்து வேறுபாடுகள் அடியோடு ஒடியும்.
திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறுங்க. உத்தியோகஸ்தரர்கள், உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னதமான நிலையை அடையலாம். பிள்ளைகளால் பெருமையும் பார்த்திங்கன்னா அடையலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் போன்றவை இருக்கும். வாகன பிரதிப்பதி உண்டு. அதே போல் தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும்போது கொஞ்சம் கவனங்கள் தேவை. மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் தொழிலதிபர்கள் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். சில தூரதேச பயணங்களை மேற்கொள்ள வேண்டியும் வரலாம். வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான பலன்களை காணலாம். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபங்களானது கிடைத்தாலுமே தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கலாம். பெண்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தங்கு தடையின்றி பார்த்திங்கன்னா கிடைக்கும். பிள்ளைகளுடைய வழியில் சிற்சில கசப்புடைய சம்பவங்களானது நடந்தாலுமே சில அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. உடல் நலத்தில் சீரான முன்னேற்றங்களானது ஏற்படும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இது சிறப்பான காலகட்டம். பதவி உயர்வும் அதனால் பொருளாதார உயர்வுகளும் ஏற்படும். கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை இப்பொழுது பெறலாம். புகழ் பாராட்டு சேரும். அதேபோல் பலர் மதிக்கத்தக்க வகையில் அந்தஸ்தானது உயருங்க. வெளியூர் பயணங்களின் போது யாரிடமே தேவையில்லாமல் அந்தரங்க விஷயங்களை பற்றி நீங்கள் கலந்துரையாட வேண்டாம். அதேபோல் முற்போக்கான விஷயங்களில் மனம் செல்லும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சேரும். நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளானது உருவாகுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றிகளானது கிடைத்தே தீரும். ஆனால் யாரிடமும் பழகும் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசு சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா பிரத்யேகமான சலுகைகளை நீங்கள் பெற முடியாமல் இப்பொழுது போகலாம். மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். மேல் படிப்பில் விரும்பிய பாடங்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும். மனதில் இருந்து வந்த பயங்களானது போவதற்கு தகுந்த பெரியோர்களிடம் பார்த்திங்கன்னா ஆலோசனையும் பயிற்சியும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்த பயனையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அதிர்ஷ்டம் தரும். உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வியாபாரங்கள் விருத்தியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். பணியாளர்கள் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதியானது கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய புதனால புதிய சொத்து சேர்க்கையானது உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். அதே போல உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகளானது உங்களுக்கு விலகுங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பினுடைய காரணமாக செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தியாகும். அதேபோல் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களினுடைய விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறும். உங்களுடைய செயல்களில் வெற்றியே உண்டாகுங்க. நண்பர்களால் ஆதாயங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் விருப்பங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் நேற்று வரை இருந்த நெருக்கடி இப்போ விலக ஆரம்பிச்சிருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வைகளால் உங்களுடைய செல்வாக்கானது உயருங்க. அந்தஸ்தும் அதிகரிக்கும். அதேபோல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளுமே உங்களுக்கு வேண்டுதலை எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைவேற்றும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள். அரசு வழிய முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். அதேபோல் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்த செய்யக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தம்பதியருக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமையானது இப்பொழுது அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார். வருவாயை அதிகரிப்பார். அரசு அலுவலகர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வை வழங்குவார். நேற்று வரை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார். தன்னம்பிக்கையை பார்த்திங்கன்னா அதிகரிப்பார். பொன்பொருள் சேர்க்கையும் வழங்குவார். இந்த நேரத்தில் ராஜகிரகமான சூரியனும்
உங்களுடைய ராசிநாதனும் சாதகமாக இருப்பதனால நினைத்ததை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.